Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் சீடை எப்படி பண்ண சொல்லுவாங்க பார்க்க போறோம். இது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் அண்ட் ரெசிபிஸ் கூட சொல்லலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு இனிப்பு சீடை செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தோம். நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவு புழுங்கரிசியை நம்ம தண்ணியில் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு நம்ம கிரைண்டரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து தண்ணி தெளித்து வந்து மாவு வந்து அரைக்கக்கூடாது. நீங்கள் இதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் கூட பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டர் அரைக்கும் போது நல்லா நம்மளுக்கு ஃபைன் பேஸ்ட்டை வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரை கப் புழுங்கரிசிக்கு அரை கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இதில் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது அது பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வந்துட்டு பியூராக வந்துட்டு இருக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக வந்து இருக்கணும். சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து கெட்டியாகி வரும். ஸோ எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் விஸ்கு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் வந்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இப்போவே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ நம்ம சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா மாவு வந்து அடியில் வந்து கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம கைவிடாமல் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா மாவு வந்து அடியில் வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து இறுகிடக்கூடாது. இப்போது நம்ம செக் பண்ணதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக வந்துட்டு அதில் வந்து மாவு பீஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த சீடை பதத்துக்கு பார்த்தோம்னா உருட்டதுக்கு மாவு வந்து கரெக்டாக வேணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க அந்த சீடைகளை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீடை செய்யும் போது இது நம்ம வெடிக்காது. ஸோ நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம வெடிக்காமல் சீடை வரும். ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அதோட கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சீடை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டான நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சீடை வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிச்சா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.